ஓகே, இப்போ ஆட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். எல்லாரோட கவனத்தையும் இப்போ ஒரு இடம் ஈர்த்துட்டு இருக்கு. அதுதான் சவுதி அரேபியா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எதுனா அது சவுதி தான். வேற பேச்சே இல்ல. இங்க இருக்கிற பெரிய அட்ராக்ஷன் என்ன தெரியுமா? சம்பளம் தான். துபாயை விட கிட்டத்தட்ட 20-30% வரைக்கும் அதிகமா கொடுத்து டாப் டேலண்ட உள்ள இழுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நியோம் த லைன் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்க ரெஸ்யூமே அடுத்த 20 வருஷத்துக்கு வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஒரு விஷயம், துபாய் மாதிரி ஒரு ஜகமக லைஃப் ஸ்டைலை இங்க எதிர்பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஒர்க் மோட் ஸ்பாட். வேலையில ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடம். இந்த சார்ட் பாருங்க, இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, இது ஒரு தெளிவான மெசேஜ். சிம்பிளா சொல்லணும்னா, துபாயில நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதே வேலைக்கு சவுதில 1.25 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அந்த 25% எக்ஸ்ட்ரா சம்பளம் உங்க சேவிங்ஸ்ல எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்க, இல்லையா? சரி, சவுதியோட இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி உள்ள போறது? பெக்டெல், பார்சன்ஸ் மாதிரி பெரிய அமெரிக்க கம்பெனிஸ் தான் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம L&T ஒரு பெரிய பிளேயர். லோக்கல் மார்க்கெட்ல நெஸ்மா அண்ட் பார்ட்னர்ஸ் ஒரு பெரிய பேரு. சில சமயம் ரெட் சி குளோபல் மாதிரி கம்பெனிஸ் நேரடியாவே ஆள் எடுக்கிறாங்க. சோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ சவுதியை பத்தின ஃபைனல் வெர்டிக்ட் இதுதான். நீங்க சீரியஸா பணம் சேமிக்கணும், உங்க கெரியர்ல ஒரு தடவை மட்டுமே கிடைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் சவால்களை ஏத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற யோசனை வேணாம். சவுதி தான் உங்களுக்கான சரியான இடம். Like, share, and subscribe to Connect and Build. I have already